Taste the Daily. கர்நாடக மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய பெங்களூருவில் பாஜக சார்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய PC மோகன் அவர்களை ஆதரித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக இன்று காலை தேஜஸ்வி சூர்யாவை ஆதரித்து அண்ணாமலை தீவிர பரப்புரையில் மேற்கொண்டு இருந்தார். இது தொடர்பாக நேரடியாக அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இந்த தேர்தல் கர்நாடகத்தில் எப்படி இருக்கு? நேற்று கேரளாவில் பரப்புரை மேற்கொண்டீங்க, இன்னைக்கு கர்நாடகா களம் எப்படி மாறி இருக்கு சார்? கர்நாடகா ஒரு மிக வித்தியாசமான மாநிலம் சார். அதாவது ஒரு அசெம்பிளி தேர்தலுக்கு வாக்களிக்கும் பொழுது பல விஷயத்தை பார்க்கறாங்க. வேட்பாளர் யார், எம்எல்ஏவா இருந்தவங்க வேலை செஞ்சிருக்காங்களா, அவங்க மேல கோவம் இருக்கா, அரசு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா இன்னைக்கு 2013 பாத்தீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 ட்ரெண்ட் அப்படியே மாறி சூப்பர் மெஜாரிட்டியில பிஜேபி ஜெயிச்சாங்க. அதே ட்ரெண்ட் 2019 மெயின்டைன் ஆச்சு. 2018 பாத்தீங்கன்னா பிஜேபி எலெக்ஷன் போட்டாங்க. 2018 2023 பாத்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. காரணம், இது மோடியை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மாநிலம். மோடி அவர்கள் மீது பெரிய பிரியம் இருக்கக்கூடிய மாநிலம். கண்ணை மூடிக்கொண்டு மோடி அவர்கள் கர்நாடகாவில் ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி மோடிஜிக்கு இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் நடந்தாலும் கூட ஆல்ரெடி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜேடிஎஸ் தனியா இருக்கும் பொழுது 2019 மண்டியா ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெயிச்சாங்க, ஹாசன் ஜேடிஎஸ் ஜெயிச்சாங்க, பெங்களூர் ரூரல் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. இந்த முறை இழுபறி என்பது ஒரு சீட்ல மட்டும்தான் இருக்கு. அதுவும் ஜேடிஎஸ் வந்தனால பெங்களூர் ரூரல் உட்பட 28 சீட்டும் என்டிஏ கையில இருக்கும். சட்டசபை தேர்தல்ல ஏன் இந்த நாடாளுமன்ற இந்த கர்நாடக மாநிலத்துல பாஜக தோல்வியை சந்திச்சுன்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் சார். ஒரு விஷயத்தை சொல்ற விட பல விஷயங்கள். ஒண்ணு, மக்களை பொறுத்தவரை கர்நாடகால 30 ஆண்டுகளாக ஆட்சியை மாத்திருக்காங்க. ஒரு ஆளும் கட்சி இங்கே தக்க வைப்பது மிக மிக கஷ்டமான வேலை. கர்நாடகால 30 ஆண்டு காலமாக யாரும் தங்களுடைய கவர்மெண்ட்டை தக்க வச்சது இல்ல. முதல் நேச்சுரலாவே மக்கள் அதிகமா ஆன்டி இன்குபென்சி இங்க ஃபீல் பண்ணுவாங்க. இரண்டாவது, 2023 அசெம்பிளி தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் பொறுத்தவரை ஒரு சோசியல் இன்ஜினியரிங் டி கே சிவகுமாரா இருக்கட்டும், பரமேஸ்வரா அவங்களா இருக்கட்டும், சோசியல் இன்ஜினியரிங், அதாவது பரமேஸ்வரா அவர்களா இருக்கட்டும், டி கே சிவகுமார் அவர்களா இருக்கட்டும், அல்லது சித்தராமையா அவர்களா இருக்கட்டும், 3 பேரும் 3 விதமான ஒரு கல அரசியலை பண்ணாங்க. அதுவும் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு பிளஸ் அமைஞ்சிச்சு. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பழைய தலைவர்கள் இருந்து புதிய தலைவருக்கு அந்த டிரான்சிஷன் பேஸ், அதனால நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா பார்ட்டி அந்த நேரத்தில் அந்த முடிவு எடுத்தாகணும். ஏன்னா கட்சி அடுத்த ஒரு சேஞ்சுக்கு போகணும். அதனால பாத்தீங்கன்னா சில தலைவர்களுக்கு கோபம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே அசெம்பிளி தேர்தல்ல நம்ம கிட்ட இருந்து கோச்சிட்டு வெளியே தார்வாட்ல இருந்து போன தலைவர் இன்னைக்கு பெல்காம்ல பிஜேபியுடைய வேட்பாளராக நிக்கிறாங்க. இந்த மாதிரி பல கள பிரச்சனைகள் பிஜேபிக்கு இருந்துச்சு. அதனால்தான் காங்கிரஸ்க்கு வெற்றி கிடைச்சது. இன்னைக்கு அதே காங்கிரஸ் ஒரு ஆண்டு கழித்து பாத்தீங்கன்னா பிஜேபியை விட அதிகமான ஆன்டி இன்குபென்சி இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகால இருக்கு. கர்நாடகால தற்பொழுது இந்த காங்கிரஸ் கட்சியோட கவுன்சிலரோட பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை பாஜக பெரிய அளவுல கொண்டு போய் இன்னைக்கு போராட்டம்லாம் நம்ம கர்நாடகா முழுக்க பண்ணிருக்காங்க. பிரதமர் பேசியிருக்காரு, நட்டா நேரடியா வீட்டுல போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க அரசியலுக்காக பயன்படுத்தீங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸ் உடைய செயல்பாடுகள் இந்த விவகாரத்துல எப்படி இருக்கு சார்? இது ஒரு சாதாரண கொலையா பார்க்காதீங்க சார். ஹூப்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கல்லூரியில படிக்கிறாங்க. ஒருதலை பட்சமான காதலை மறுக்கிறாங்க. கல்லூரிக்குள்ள பூந்து அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல சார். புதிய தலைமுறையில போட்டீங்களான்னு தெரியல. அந்த வீடியோ நீங்க நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸ்க்கு போடணும், நம்ம மக்களுக்கு போட்டு காட்டணும். கல்லூரிக்குள்ள ஃபர்ஸ்ட் கத்தியில குத்திட்டு கீழே அந்த பொண்ணு சாஞ்சதுக்கு அப்புறம் தரமாரியா குத்துறாங்க. இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் நடந்து கொண்ட விதம் திருப்தி அளிக்காதனாலதான் இவ்வளவு பெரிய மக்கள் பிரச்சனையா அது மாறி இருக்கு. ஏன் அந்த பெண்ணினுடைய தந்தை அவரே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய கார்பரேட்டர், உள்ளாட்சி பிரதிநிதி. கடுமையான கண்டனங்கள் பதிவு செஞ்சு நட்டாஜி போனாங்க, தலைவர்கள் போனாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கர்நாடகால சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சார். இது ஒரு இன்ஸ்டன்டா பாக்காதீங்க. நடந்த விதம், அது எப்படி கல்லூரிக்குள் நடந்துச்சு, அத காங்கிரஸ் உடனடியா எப்படி கையாண்டானாங்க, இதையெல்லாம் மக்கள் பார்த்தார்கள். அதன் பிறகுதான் இது மாபெரும் மக்கள் பிரச்சனையா மாறியது.
இல்ல கர்நாடக மாநில அரசு 5 கேரண்டி மக்களுக்கு கொடுத்திருந்தாங்க சட்டமன்ற தேர்தலில். மாதம் எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் பணம், இலவச மின்சாரம், மாதம் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. மிக முக்கியமா கர்நாடக அரசு சட்டமன்ற தேர்தலில் 5 கேரண்டியை கொடுத்திருந்தாங்க சார். பாப்பா கொடுங்க, ஓடி படுத்தானே. ஆனா 5 கேரண்டி ஒரு கேரண்டியா பார்ப்போம். இன்னைக்கு கர்நாடகாவுடைய நிலைமை என்னன்னா, 5 கேரண்டில ஒரு கேரண்டி ஒருத்தர் கூட நிறைவேற்றல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 கிலோ அரிசி கொடுப்போம் அப்படிங்கிறது ஒருவருக்கு கூட நிறைவேற்ற. மிச்ச கேரண்டி எல்லாம் ஒரு 10% 15% எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைவேற்றிருக்கிறாங்க. மிக முக்கியமா என்ன ஆச்சுன்னா, இதனால விவசாயத்தினுடைய பட்ஜெட் 32% குறைச்சிருக்கிறாங்க. இரிகேஷனுடைய பட்ஜெட் 17% குறைச்சிருக்காங்க. கல்வியினுடைய பட்ஜெட் 12% குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் இவர்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தினால மக்களுக்கு உண்மையாலும் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய தவறி இருக்கிறாங்க. பொம்மையாருடைய கடைசி பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 100 ரூபாய்க்கு 24 ரூபாய். இப்ப சித்தராமையா அவருடைய பட்ஜெட்ல 100 ரூபாய்க்கு 15 ரூபாய். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே 9% குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கேரண்டியும் முழுமையா நிறைவேற்றல, அதிலும் ஒரு கேரண்டியை தொடவே இல்லை. அதிலும் இது போன்ற அடிப்படை சிக்கல்கள். அதனால்தான் இந்த முறை காங்கிரஸ் எந்த கேரண்டி கொடுத்தாலும் கர்நாடகா மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல கர்நாடகா பெங்களூர்ல இருக்கு. இல்ல இந்த மேகதாதுவை முன் வச்சுதான் இந்த அரசியல் பெரிய அளவுல இப்ப பரபரப்பா பேசப்படுது. மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைந்தா மேகதாது அணைக்கிட்ட அனுமதி கொடுப்போம், பாஜக கொடுக்காது அப்படின்னு ஒரு பக்கம் காங்கிரஸ் சொல்லுது. இன்னைக்கு கர்நாடக மாநில முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் திமுக பாஜகவுடன் மத்திய இணக்கமா இருக்கு, அதனாலதான் மேகதாது அணை விவகாரத்துல அவங்களுக்கு சாதகமா எல்லாம் நடக்குன்னு சொல்றாரு. நம்ம பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? தமிழக பாஜக இந்த மேகதாது அணை விவகாரத்துல உங்களுடைய கருத்து தான் எல்லாரும் எதிர்பார்க்காங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு? மேகதாது அணையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தெளிவா விலக்கி இருக்கிறாங்க. எங்களோட ஸ்டாண்டு தான், அதாவது லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட், அந்த 6 செல்லக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது லோவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாம மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதை பாராளுமன்ற அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை என்பது காங்கிரஸ் அவருடைய மோசமான நிர்வாகத்தன்மை காரணமோ தவிர மேகதாது அணைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு டேங்கர்ல தண்ணி வாங்குற அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்கு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், மோடி ஐயாவா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், மேகதாதுவை பொறுத்தவரை தெளிவான ஸ்டாண்ட் நாம் எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம, நாம் அனுமதி கொடுக்காம கர்நாடகால மேகதாது கட்ட முடியாது. இதை அரசியல் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது டி.கே. சிவகுமாரும் காங்கிரஸ். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றினா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் கர்நாடக மாநிலம் பெங்களூரு, மத்திய பெங்களூருவில் இருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Taste the Daily.